ஹலோ ஆல். யூனிவர்ஸ், பிரபஞ்சம், இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைங்க. இதெல்லாம் பத்தி பேசி நம்மள டைவர்ட் பண்ண பார்க்கறாங்க. இதெல்லாம் சூடோ சயின்ஸ், அவங்களோட இமேஜினேஷன். இத போய் பெருசா பேசிட்டு இத செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரபஞ்சம், மனித வாழ்க்கை, இதெல்லாமே அற்புதம், அதிசயம். நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன டியூப்ல ஒரு லிக்விட் பாஸ் ஆகிட்டே இருக்கு. உங்க சின்ன மூக்கு துளை வழியா உங்க மூச்சு காத்து உள்ளேயும் வெளியேயும் போய்க்கிட்டும் வந்துக்கிட்டுமா இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. அப்போ நீங்களே ஒரு அதிசய பிறவி தானே. அப்போ நீங்க வாழ்ற இந்த உலகம், அதுக்கு வெளியில இருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாமே அதிசயமான ஒன்னா தானே இருக்கணும். நமக்கு இந்த மாதிரியான அற்புதங்களும் அதிசயங்களும் அக்செப்ட் பண்ணவே தோணாது. நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோமோ தவிர, நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில வர்றதுக்கு எப்பவுமே ஒரு தயக்கம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த தயக்கம் தான் நம்மள எந்த வளர்ச்சியையும் ஏத்துக்க விடாம செஞ்சிட்டு இருக்கு. இப்படிதான் யூனிவர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பத்தி தவறான எண்ணங்களையும் இது ஒரு கற்பனை அப்படின்னு ஆர்கியூ பண்றவங்களையும் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இவங்க தான் நம்ம வளர்ச்சிக்கான தடைகள். ஆனா எப்போ இந்த தடைகளை நமக்கான வாய்ப்பா மாத்த முயற்சி செய்யறோமோ, அப்பதான் நீங்க உங்க லைஃப்ல பல மேஜிக்கல் மொமெண்ட்ஸை பார்க்க முடியும். யூனிவர்ஸ் நம்ம லைஃப்ல செய்யற அற்புதங்களை உணர முடியும். அப்போ யூனிவர்ஸ் வெறும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நடத்துமா? ஆமாமா, கண்டிப்பா. பிரபஞ்சம் உங்களோட லைஃபை நல்ல விதமா மாத்த மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனா ஒரு சில நேரத்துல உங்க லைஃபோட எய்ம்ல இருந்தோ இல்ல உங்களுக்கான ஒரு கரெக்டான பாதையில இருந்தோ தவறி போகிறப்போ, உங்களுக்கான விஷயங்களை கவனிக்காம விடுறப்ப கூட யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணும். அதுவும் எப்படி? உங்களை ஸ்ட்ராங்கா எச்சரிக்கிற ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்து உங்களை சரியான வழிக்கு போக வைக்கும். ஒரு டீச்சர் மாதிரி, ஸ்ட்ரிக்டான பேரண்ட் மாதிரி, ஒரு நல்ல நண்பனை போல உங்களுக்கான கைடன்ஸை எப்பவும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை சரியா கவனிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமையா இருக்கும். சரி, அப்படிப்பட்ட வார்னிங் சைன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அதை பத்தின டீட்டெயில்ஸை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல் வார்னிங் சிக்னல் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங். நீங்க உங்க டெய்லி ரொட்டீன்ல செய்யற வேலைகளை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு அன்ஈஸியான ஃபீல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு புதுசா ஒரு வேலையில இன்வால்வ் ஆகுறப்ப கூட இதை ஃபீல் பண்ண முடியும். இது நீங்க எப்பவும் உணர்ற ஒரு பிசிக்கல் அன்ஈசினஸ் இல்ல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் மாதிரி இருக்காது. ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வீடுகளில் கூட சில பெரியவங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வு அப்பப்போ வர்றதை நம்ம பார்த்துருக்கலாம். சடனா ஏதோ ஒரு நாள் எழுந்து, என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே யாருக்கோ ஹெல்த் சரியில்லாம போகும், இல்ல ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்சு போயிடும். இப்படி ஏதாவது சின்ன சின்ன ப்ரூஃப் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, யூனிவர்ஸ் அனுப்புற வார்னிங் சைன் தான் அது. அது சரி, அவங்க பெரியவங்க, லைஃப்ல அதிகமான எக்ஸ்பீரியன்சஸை பார்த்தவங்க, அதனால அவங்களுக்கு இப்படியெல்லாம் தாட்ஸ் வரும். நமக்கும் அதெல்லாம் செட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஒன்ஸ் உங்க மைண்ட்ல கிளாரிட்டியான ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சா, உங்களுக்கான கரெக்டான சயின்ஸை நீங்களும் ஈஸியா ரிசீவ் பண்ண முடியும். டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது மெடிடேட் பண்றதும், மைண்ட்ஃபுல்லான ப்ராக்டிசஸை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கெட்ட விஷயங்களை மட்டும் இல்ல, சில நல்ல விஷயங்கள் வரத்துக்கு முன்னாடி கூட சில நல்ல அறிகுறிகள் வர்றதை நீங்க பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்க மனசுல இருக்கணும். எப்போவோ கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஃப்ரெண்டு சம்மந்தமே இல்லாத ஒரு டைம்ல கால் பண்ணி உங்களை பத்தி விசாரிக்கிறதும், பல நாளா மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த ஒருத்தரை கேஷுவலா ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல ஒரு கெஃபேல மீட் பண்ற மாதிரி நம்ம லைஃப்ல டெய்லியும் பல சிச்சுவேஷன்ல யூனிவர்ஸ் நம்ம கூட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு நீங்க உங்களோட ரிசீவிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க மைண்டை ஓப்பனா வச்சுக்க முயற்சி பண்ணணும். அடுத்ததா நேச்சர் வழியா நமக்கு வர்ற வார்னிங் சைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நேச்சர், இயற்கைக்கு எப்பவும் ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதனால எந்த புது விஷயத்த உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அந்த வகையில நேச்சரும் ஒரு ஹையர் எனர்ஜி தான். இந்த ஹையர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வழியா கூட நமக்கான சயின்ஸ் கிடைக்கும். அருண் ஒரு நியூ ஏஜ் ஐடி எம்ப்ளாயி. இப்பதான் கம்பெனில ஜாயின் பண்ணி ஒரு 2 மாசம் ஆகுது. இன்னைக்கு அவரோட ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆக போறாரு. அந்த சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட்டோட கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் ரோட் சைட்ல இருந்த அந்த ஒரு சின்ன செடியை பார்த்தாரு.
இவருக்குள்ள ஏதோ ஒரு சொல்ல முடியாத உணர்வு அது ஏற்படுத்துச்சு. உடனே வேகமா அவரு தங்கியிருந்த இடத்துல இருந்த கார்டன்ல எடுத்துட்டு போய் அந்த செடியை நட்டு வச்சிட்டாரு. அப்புறம் அதை பத்தின ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. ஜாப்ல பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறமா பயங்கர பிஸி. வீக் டேஸ் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வீக்கெண்ட்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. வீக் டேஸை விட வீக்கெண்ட்ல தான் ரொம்ப பிஸி. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. போக போக ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சுது. சின்ன சின்னதா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறத உணர்ந்தாரு. ஆனா எங்கேஜ் இல்லையா, பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. அப்போதைக்கு ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துட்டு அதை கொஞ்சம் கியூர் ஆனதும் மறுபடியும் ஜாபு வீக்கெண்ட் அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிருச்சு. அவரால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அடிக்கடி எஸ்கலேஷன்ஸ், மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலை அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார். ஒரு நாள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஹாஃப் டே லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதும் அவரோட கண்ணில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்த அந்த செடி தான் கண்ணில் பட்டுச்சு. அப்போ தான் அவருக்கு அதை பற்றின ஞாபகமே வந்துச்சு. ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துல வச்சுட்டு போனது அந்த செடியை ப்ராப்பராக நட்டு வைக்க கூட இல்லை. ஆனால் அந்த செடி அங்கேயே வேர் விட்டு ஒரு அளவுக்கு பெரிய செடியாக நிறைய கிளைகளோட நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அருண் மைண்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஏதோ ஒரு வேகத்தில் வீசிட்டு போன நானே இப்போ வளர்ந்து நிற்கிறேன், எல்லாம் இருந்தும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யாரோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல். அவருக்குள்ள இருந்து வந்த அந்த கேள்வி யூனிவர்ஸ் நேச்சர் வழியாக அனுப்பின ஒரு சைன். என்னதான் ஜாப் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு இருந்தாலும் ஒரு நல்ல ஹெல்த் கண்டிஷன் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட 1,00,00,000 ரூபாய் வந்தாலும் அதனால ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. இதை புரிஞ்சுக்கிட்ட அருண் நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணாரு. டெய்லி கரெக்ட் டைமுக்கு எழுந்து ஜாகிங் போகிறது, ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் சூஸ் பண்ணுறது, வீக்கெண்டில் கூட முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு அவரோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாரு. ஒர்க்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ப்ராஜெக்ட்ஸ் கரெக்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணி அப்ரிஷியேஷன் வாங்க முடிஞ்சது. அவரோட ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃபுக்கு இருக்கிற அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. இந்த வீக் அருணோட என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. அதுவும் ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில். அவரோட நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்ன செடி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உங்களுக்கு தேவையான மெசேஜ் எங்கேருந்தும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதை ரிசீவ் பண்ணுற மனநிலையில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். அருண் பார்க்கவே இல்லைனா கூட அந்த செடி அந்த இடத்துல தன்னோட வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அது வளர்ந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணிட்டு போகலை. நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் கூட உங்களுக்கான மெசேஜ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியான நேரத்தில் கேட்காம போனால் அதுக்கான விளைவுகள் நம்ம லைஃப்ல சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அருண் அதே லைஃப் ஸ்டைலில் கண்டினியூ பண்ணியிருந்தா அவரோட ஹெல்த்தும் மோசமாக போயிருக்கும், அவரோட கெரியரும் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். அதை தடுக்க தான் யூனிவர்ஸ் ஒரு சின்ன செடியை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு சைலன்ஸ். ஒரு அமைதி உங்களுக்கான சிறந்த வார்னிங் சைனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? மெசேஜ் வந்தாலே ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டோட தானே வருது. அப்போது சைலன்ஸில் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் சைன் கிடைக்கும்? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் மனசளவில் சைலண்ட்டாக இருக்க முடிவு எடுத்தாலே உங்களோட எல்லா வார்னிங் சைனும் தெரிஞ்சுக்க முடியும். அவர் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட அவருக்கு பிரான்ச்சஸ் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் மீட்டிங், கான்ஃபரன்ஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸை மீட் பண்ணுறது அப்படின்னு ஆல்வேஸ் பிஸி ஸ்கெடியூல்லையே இருப்பார். வீட்டுக்கு போகிறதே மறந்து போயிட்டாரு. அப்படியே போனாலும் அதுவும் ரெஸ்ட் எடுக்க மட்டுமா தான் இருந்துச்சு. ஆனால் அவரோட ஒய்ஃபு நல்லா பொறுப்பானவங்க. பிள்ளைங்களோட படிப்பு, வீட்டோட மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு நாள் அவரோட ஒய்ஃபுக்கு ஹெல்த் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அப்போது அவர் மும்பையில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்ததுனால பெருசாக கண்டுக்கவே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்துக்க சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் 3 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவங்க உடம்பு இன்னும் சரியாகவே இல்லை. எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 1% கூட முன்னேற்றம் இல்லை. அப்போ தான் அவரோட ஃபேமிலியில் இருந்த ஒரு வயசான லேடி அவங்கள பார்க்குறதுக்கு வந்தாங்க. இவர்கிட்ட ஒரு கோவில் பற்றி சொன்னாங்க. அங்கே போனால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவரோட ஒய்ஃபும் போகலாமா அப்படின்னு பாவமாக கேட்டதால சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 டேஸ் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எஸ்யூவியில் குடும்பமே ட்ராவல் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவரோட குழந்தைங்க முகத்தில் அது வரைக்கும் பார்க்காத ஒரு ஹாப்பினஸ். எவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்குறப்ப கூட
ரொம்ப கேஷுவலா அத வாங்கிட்டு போறத பார்த்துருக்காரு. ஆனா இப்போ அவ்ளோ ஹாப்பியா இருந்தாங்க. ஸ்கூல் பத்தியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் என்னென்னவோ ஸ்டோரீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே வந்தாங்க. கரெக்ட்டா இவங்க போக வேண்டிய கோவிலும் வந்துச்சு. அந்த கோவிலுக்கு போயி நல்ல திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு, அந்த இடத்துலயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்பதான் அதே இடத்துல இன்னொரு சின்ன மண்டபம் இருக்கிறத பார்த்தாரு. அங்க யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு வயசான தாத்தா உட்கார்ந்திருந்தாரு. அங்க எந்த சிலையும் இல்ல. யாரும் அந்த இடத்துக்கு வந்து போன மாரி இல்ல. அந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு அமைதியான நிலை இவரோட மனசுக்குள்ள உருவாச்சு. உடனே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணு மூடி உட்கார்ந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அது வரைக்கும் அவர் லைஃப்ல ஒரு முறை கூட மெடிடேட் பண்ணதே கிடையாது. ஆனா ஏனோ அங்க கண்ணு மூடி உட்காரணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. எவ்வளோ நேரம் அங்க இருந்தாரு அப்படின்னு அவருக்கே தெரியல. ஆனா கண்ணு மூடி உட்கார்ந்ததும் அது வரைக்கும் அவர் லைஃப்ல செஞ்ச விஷயங்கள், பிசினஸ்க்காக என்னெல்லாம் செஞ்சாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, அவரோட மொத்த வளர்ச்சியும் ஒரு சினிமா மாதிரி அவர் கண்ணு முன்னாடி ஓடுச்சு. சடனா ஒரு குரல் அவரோட கண்ணை திறக்க வச்சது. என்ன, குழப்பமா இருக்கியா? அமைதியை தேடி வந்தியா? உன் அமைதி உன் மனசுக்குள்ள தான் இருக்கு. அது உன்கிட்ட தான் இருக்கு. போய் கண்டுபிடிச்சுக்கோ. இப்படி ஒரு குரல். கண்ணை திறந்து பார்த்தா அந்த தாத்தா எதுவுமே நடக்காத மாதிரி எங்கேயோ பார்த்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த குரல் அவரோடதா இல்ல இவரோட மனசாட்சியோட குரலா எதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனாலும் அந்த மெசேஜ் இவருக்கு நல்லாவே புரிஞ்சது. மண்டபத்தை விட்டு வெளியில வந்ததும் இவரை காணோம் அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருந்ததை பார்த்தாரு. இவர் முகத்தை பார்த்ததும் அவரோட ஒய்ஃபு, குழந்தைங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம். அந்த அமைதி இவரை என்னவோ செஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அமைதி தான் அது வரைக்கும் இவர் செஞ்சிட்டு இருந்த விஷயங்களை யோசிக்க வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம். அவரோட லைஃப் ஸ்டைல்ல ஏகப்பட்ட நல்ல மாற்றங்கள். ஃபேமிலிக்காக ஒரு டைம் ஒதுக்கி அவரோட குழந்தைங்க கூட வீக்கெண்ட் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாரின் மீட்டிங்க்கு தன்னோட ஃபேமிலியையும் சேர்த்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. அவர் மட்டும் இல்லாம அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கும் இந்த டைம் கிடைக்கிற மாதிரியான ஒர்க் டைமை சேஞ்ச் பண்ணாரு. அதனால இன்னும் இன்வால்மெண்ட்டோட ஹாப்பியா எல்லாரும் வேலை பார்த்தாங்க. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேல ஒரு நிம்மதியான அமைதியான மனநிலை எப்பவுமே இருந்துச்சு. ஒருவேளை அந்த சின்ன ஹெல்த் இஷ்யூ வராம இருந்துச்சு அப்படின்னா, இல்ல எப்பவும் போல அவரு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிருந்தாரு அப்படின்னா ரொம்ப பெரிய இழப்பு வராம இருந்திருக்கலாம். ஆனா இவரோட மனசுல ஒரு அமைதி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஹெல்த் இருக்கிறப்போ ஓடி ஓடி சம்பாரிச்சு லாஸ்டா ஒரு இடத்துல செட்டில் ஆகுறப்போ அவரோட மைண்ட்ல அமைதியும் நிம்மதியும் இல்லாம போயிருக்கும். அதை தேடி அவரும் கோவில் கோவிலா போயிருப்பாரு. உங்க நார்மலான லைஃபை கரெக்டா லீட் பண்ணவும் யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜை அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதை தேடி நீங்க ஸ்பெஷலா எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த பூஜையும் பண்ண வேண்டாம். மனமே கோவில். அதை சுத்தமா அமைதியா வச்சிருக்க முடிஞ்சா நீங்க எதிர்பார்க்குற அந்த அமைதி உங்களை தேடி வரும். சரி சரி, வெறும் கதையை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறீங்க போல. யூனிவர்சல் வார்னிங் சைன்ஸ் வேற என்ன இருக்கு, அதை சொல்லுங்க. கதையெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்ல. நல்ல சயின்ஸ் கிடைக்கிறப்போ நீங்களே அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனா சில வியர்டான சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் வர்றப்போ அதை உங்களுக்கு ஒரு தடையா மட்டும்தான் தெரியுமோ தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற வாய்ப்பை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கான தெளிவான மனநிலை இருக்காது. கேர்லெஸ்ஸா சில பொருட்களை மிஸ் பண்றது, சின்ன சின்ன ஹார்ம்லெஸ் ஆக்சிடென்ட் நடக்கிறது, உங்களோட கரெக்டான பிளான் சில சமயம் எக்ஸிக்யூட் ஆகாம போறது, மழை புயல் அப்படின்னு சில நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கூட உங்களோட ஸ்கெடியூலை போஸ்ட்போன் பண்ண வைக்கும். இப்படி சில வார்னிங் சைன்ஸை நம்மளோட கெட்ட நேரம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடறோம். ஆனா ஏதோ ஒரு பெரிய லாஸை அவாய்ட் பண்ண வைக்கிற ஒரு மெசேஜா அதை நம்ம கன்சிடர் பண்றதே கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. அந்த நேரம் உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களோட அதை ரிலேட் பண்ணி யோசிக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வார்னிங் சைன்ல இருந்து நமக்கான மெசேஜ் வரலாம். அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜை டீகோட் பண்ண முடிஞ்சாலே நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு ஈஸியா புரிஞ்சு போகும். உங்க இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுறது, உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறுறது, ஏதோ ஒரு முக்கியமான மெசேஜ் இல்லைன்னா இமெயில் அனுப்புறப்போ சிக்னல் இல்லாம கட் ஆகுறது அப்படின்னு ஏகப்பட்ட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நமக்கான வார்னிங்ஸாக இருக்கும். எப்போவுமே ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்காம பாஸ்ட்ல நடந்த இன்சிடெண்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா உங்கள் ரியாலிட்டியில் வர்ற மெசேஜை டீகோட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அந்த ரோட் பிளாக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, அந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது, இப்படி எல்லாத்தையும் நிதானமாக யோசிக்க தெரிஞ்சா
உங்களுக்கான சிக்னல்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக வர்ற நம்பரில் இருந்து கூட நமக்கான மெசேஜ் இருக்கிறத உணர முடியும். அசோக், அமுதா ஒரு நல்ல கப்பல். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பேரண்ட்ஸை அப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் அசோக் நல்ல ஜாப்ல இருந்ததுனாலையும் அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் அமுதா ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க 2 பேரோட லைஃபையும் அர்த்தமுள்ளதா மாற்ற கிடைச்ச வரமா அந்த குழந்தைய பார்த்தாங்க. இருந்தாலும் அமுதாவோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய பார்க்க கூட வரல. அவங்க கோவம் இன்னும் குறையவே இல்லை. ஒரு நாள் அமுதா அவங்க குழந்தையோட மந்த்லி செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. அப்போ வெயிட் பண்ண சொல்லி ஒரு டோக்கனை கொடுத்தாங்க. அதுல இருந்த 77 அப்படிங்கிற நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அதை பத்தி ரொம்ப யோசிக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆட்டோ அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த ஆட்டோ நம்பர்லயும் ஒரு 77 இருக்கிறத பார்த்தாங்க. என்னடா இது, இந்த நம்பர் இப்படி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்ற வழியில குழந்தைக்கு தேவையான மெடிசின்ஸை வாங்கலாம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனாங்க. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பில்லை பார்த்ததும் அமுதாவுக்கு ஒரே ஷாக்கு. பில் அமௌண்ட் 777 அப்படின்னு இருந்துச்சு. உடனே பில்லை பே பண்ணிட்டு ஆட்டோவில் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அந்த நம்பரை எங்கே பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்து இறங்குனதும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த பழைய டிவிஎஸ் எக்ஸலை பார்த்தாங்க. அமுதாவோட அப்பா ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்டையும் இப்படி ஒரு எக்ஸல் தான் இருந்துச்சு. அந்த வண்டியோட நம்பர் 7777. அப்போதான் அமுதாவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. உடனே வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சாங்க. எப்பவும் 1 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்கள பத்தி விசாரிக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையில ஒரு 2 months ஃபோன் பண்ண முடியாம போச்சு. அந்த அக்கா இவங்க ஃபோனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே, அமுதா, நானே உனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அப்பா நேத்து வாசப்படியில தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. பெரிய அடியெல்லாம் இல்ல, ஆனா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அமுதா உடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அசோக் வீட்டுக்கு வந்ததும் அவங்கள போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா பேசினாங்க. அசோக்குக்கும் ஆசைதான். ஆனாலும் அமுதாவோட அப்பா கோவப்பட்டு பேசிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை. இருந்தாலும் இவங்க இவ்ளோ கெஞ்சி கேட்டதுனால மறுக்க முடியாம அன்னைக்கு ஈவினிங்கே அமுதாவோட வீட்டுக்கு போனாங்க. ரொம்ப தயக்கத்தோட வீட்டுக்குள்ள போனதும் அமுதாவோட அப்பா ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சி அவ்வளோ ஹாப்பியா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனாரு. பேத்திய பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம் அவரோட முகத்துல. அமுதாவுக்கும் அசோக்குக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. அப்பதான் அமுதாவோட அப்பா 2 நாளா தனக்கு அமுதாவோட ஞாபகமாவே இருந்துச்சு, குழந்தைய பத்தின எண்ணமும் அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. சொல்லி வச்ச மாதிரியே நீங்களும் வந்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே போனாரு. அமுதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவோட பாசம் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைய பார்க்க வரல அப்படின்ற கோவமெல்லாம் காத்தோட கரைஞ்சு போயிடுச்சு. அந்த வீடு அவ்வளோ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறத அவங்க எல்லாரும் உணர்ந்தாங்க. ஒரு நம்பர் அது ஒரு குடும்பத்தையே ஒன்று சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா யாரால நம்ப முடியும்? ஆனா அதுதான் யூனிவர்ஸோட மிராக்கல். நீங்க நினைக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இது நடக்க தான் போகுது, இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப் பண்றீங்க அப்படின்னு. ஆனா அந்த நாளா இருக்கிறது தான் யூனிவர்ஸோட ஸ்ட்ராங்கான மெசேஜ். நம்ம லைஃப்ல வர்ற சில ரிப்பீட்டடான நம்பர்ஸ், வால் கிளாக்ல, டிக்கெட்ல, செக்ல அடிக்கடி பார்க்குற சில ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நமக்கான மெசேஜாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி ஒரு ரிப்பீட்டடான நம்பரை பார்த்தா உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணி அந்த மெசேஜை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் எரர், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், ட்ரை அகெயின் லேட்டர், இப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற சில குறிப்புகள் கூட உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் மறந்து போன விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக இருக்கலாம். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றின விஷயத்த புரிய வைக்க வந்த மெசேஜாக நினச்சிக்கோங்க. நெட்வொர்க் எரர் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு இருக்கிற இஷ்யூவை கிளியர் பண்ண கிடைச்ச ஒரு முக்கியமான ரிமைண்டராக கூட அது இருக்கலாம். ட்ரை அகெயின் லேட்டர் ஒரு இன்டர்வியூ ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனால் கவலைப்பட வேண்டாம், அடுத்த இன்டர்வியூக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு சொல்கிற மெசேஜாக கூட அது இருக்கலாம். இப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் ஏகப்பட்ட மெசேஜஸ் நமக்காக இந்த யூனிவர்ஸ் சிக்னலா, நம்பரா, சைன் போர்ட்ஸா திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு யூனிவர்ஸோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த மெசேஜையும் புரிஞ்சிக்க முடியும். உங்களோட ஃபுல் அவேர்னஸை சரியாக வச்சுக்க முடிஞ்சாதான்
நீங்க உங்க லைஃப்ல அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள பத்தின தாட்ஸ வளர்த்துக்கிட்டே போக முடியும். இதுக்காக எந்த ஸ்பெஷலான பிராக்டிஸையும் செய்ய வேண்டாம். உங்க தாட்ஸ தெளிவா ஃபோக்கஸ்டா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் பாசிட்டிவான மைண்ட் செட்டோட எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வார்னிங்ஸ் மட்டும் இல்ல, பல பிளெஸிங்ஸையும் யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க தயாரா இருக்கு. உங்க லைஃப அற்புதம் நிறைஞ்சதா, ஆச்சரியமான நிகழ்வுகள் நிறைந்த ஒண்ணா வாழ இந்த யூனிவர்ஸ் உங்க கூட எப்பவும் தொடர்புலயே இருக்கும். உங்க லைஃப்ல வர்ற எந்த ஒரு சிக்னலையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆன் அ பாசிட்டிவ் நோட், உங்க வார்த்தைகளை கூட உங்களுக்கான வாய்ப்புகளா மாத்திக்க முடிஞ்சா உங்க லைஃப் எப்பவும் நீங்க நினைச்சதை விட அற்புதமானதா மாறும். இந்த பிரபஞ்சம் ரொம்பவே அற்புதமான ஒண்ணு. அதுல உங்க வாழ்க்கையும் அற்புதமானதா, ஆனந்தமானதா மட்டும்தான் இருக்கணும். அதை என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. உங்க வாழ்க்கைய முழுமையா சந்தோஷமா வாழுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.